हाय हेलो फ्रेंड्स वेलकम टू एसपी तमिल इन्फो चैनल नाम इनकी पार्க்க போறது கோழிக்கால் வறுவல் நான் இன்னைக்கு 10 கோழிக்கால் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் गरम மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் மிளகு சீரகம் ரெண்டு சேர்ந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் 4 பல்லு பூண்டு எடுத்து தட்டி வச்சிருக்கேன் வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை 1 துண்டு இஞ்சி தட்டி வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க மஞ்சள் தூள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி சிக்கனில் நம்ம போட்டால் கொஞ்சம் குழந்தைகள் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்குது மஞ்சள் தூள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இன்றைக்கி அடுப்பில் தான் செய்ய போகிறேன் வந்து கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடாயிருச்சு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிரட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இப்போ கடுகு போட்டுக்கணும் கடுகு நல்லா பொரிஞ்சிரட்டும் இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு பூண்டு இஞ்சி இன்றைக்கி நான் வந்து கோழிக்காலுக்கு வந்து தக்காளி வெங்காயம் எதுவும் யூஸ் பண்ணல வெறும் இஞ்சி பூண்டு மசாலா மட்டும் போட்டு நம்ம செய்ய போகிறோம் சிம்பிளாக இப்போ வந்து கோழிக்கால் போட்டுடலாம் காலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி விடணும் நம்ம எண்ணெயில் வணக்கிறங்காட்டி கொஞ்சம் கால் வந்து நல்லா வெடிக்கும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் गरम मसाला मल्लीतूल मिளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ரொம்ப நம்ம இன்னைக்கு சிம்பிளாக செய்கிறோம் கோழிக்கால் வந்து இப்படி செஞ்சாவே ரொம்ப சுவையாக இருக்கும் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா வெந்துடட்டும் இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க தண்ணியெல்லாம் சுண்டி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு அடி பிடிச்சிரும் அதனால கொஞ்சம் திறந்து கிண்டி விட்டுக்கணும் இப்பயே சூப்பராக மனம் வருது ஒரு 2 நிமிஷம் நீ நல்லா மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் பாருங்க தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் வெளியே வந்துருச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான கோழிக்கால் வறுவல் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன் நான் கோழிக்கால் வறுவல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் பெல் பட்டன் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும் செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சண்டேவை தேங்க்யூ பாய் பாய்